சிதம்பர ரகசியம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலாக இருப்போம். சிதம்பர ரகசியம் பஞ்ச சபையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக தான் சாமியை பார்க்க சொல்லுவான். அந்த துவாரங்களுடைய எண்ணிக்கையில் சில இடங்களில் ரகசியம், சில இடங்களில் இது இப்படி தான் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. சில இடங்களில் அந்த துவாரங்களில் ஓட்டை, அது வழியாக தான் நீங்கள் அந்த ரகசியத்தை பார்க்கணும். நேரடியாக ரகசியத்தை பார்க்க முடியாது. அந்த துவாரத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 43 இல்லை 51 அப்படிங்கிற மாதிரி, இல்லை 81 அப்படின்னு ஜன்னல்கள் பண்ணி அந்த ஜன்னல்களில் ஓட்டை விட்டுருப்பா. அந்த ஓட்டைகளுடைய எண்ணிக்கையை வச்சு அந்த சாமிக்கு உண்டான அக்ஷரம் மந்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அதை லட்சக்கணக்கில் ஆவர்த்தி பண்ணி அது வழியாக பார்த்திங்கன்னா அந்த திரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தெரியும். அந்த திரை மறைஞ்சிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் அப்படின்னா, ரகசியம்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தையே காமிக்கக்கூடிய ஒரு திரை இருக்குது. எப்படி தொலைக்காட்சியில் எப்படி எல்லாம் தெரியறதோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த திரையை பார்த்தா இந்த தொலைக்காட்சி எப்படி தெரியறதோ அந்த மாதிரி சத்திய தரிசனத்தை காட்டும்.